நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் விநாயகர் சிலை நிறுவும் பணிகள் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். மகேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அஸ்வினி, கும்மிடிப்பூண்டியின் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய GNT சாலை எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு முக்கிய சாலை. இந்த சாலை பல லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகும் சாலை ஓரத்தில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்படாமல் போக்குவரத்துக்கு இடையூறாகவே இருக்கிறது. இந்த நிலையில விழா காலங்களில் இந்த சாலை மேலும் சுமார் 70% சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும். இதனால விபத்துகளும் விழா காலங்களில் அதிகரிச்சே காணப்படும். இந்த நிலையில GNT சாலை பகுதியில் விநாயகர் சிலை வைப்பதற்காக சாலை நடுவே நிறுத்தப்பட்ட ராட்சத கிரேன் சுமார் அரை மணி நேரம் விநாயகர் சிலையை அதன் கூடாரத்தில் வைத்து நிறுவப்பட்டதால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நின்று சென்று வர முடியாமல சிக்கி தவித்து வந்த நிலையில கும்மிடிப்பூண்டி போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போராடி வந்தாங்க. ஏற்கனவே சாலையோர ஆக்கிரமிப்பால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வரும் நிலையில போலீசாருக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் விநாயகர் சிலை நிறுவப்பட்டதால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இது போன்ற அசாதாரண நிலையை தவிர்க்கும் வகையில செயல்பாடின்றி கிடைக்கும் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வச்சு வராங்க. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.